யாரும் பார்க்கவில்லை என்ற துணிவிலும் தவறு செய்ய அனைத்து வசதிகளும் கைகூடி வரும்போதும் தன் அறத்திற்கு அஞ்சி எவன் ஒருவன் விலகி நிற்கிறானோ அவனே உண்மையான உத்தமன். தவறு செய்வதால் கிடைக்கும் லாபம் தற்காலிகமானது, ஆனால் அதனால் ஏற்படும் கரை நிரந்தரமானது. ஒரு உத்தமன் ஒரு நிமிட லாபத்திற்காக ஒரு காலத்தின் கௌரவத்தை என்றும் அடகு வைக்க மாட்டான். உலகம் உன்னை கவனிக்காத போது நீ என்ன செய்கிறாயோ அதுவே உன் உண்மையான முகம். எங்களுக்கு தான் படிப்பு வரும், உங்களுக்குலாம் படிப்பு வராது, வரவும் கூடாது, வரவும் விடமாட்டோம்னு ஒரு சமூகம் ஒத்த காலில் நின்னப்ப தடி எடுத்து அதை விரட்டினவர் தான் தந்தை பெரியார். தோல்ல துண்டு போடக்கூடாது, காலில் செருப்பு போடக்கூடாதுன்னு நம்ம அடிமைப்படுத்தி வச்சிருந்த ஒரு சமூகம், அதை எதிர்த்து சமூக நீதி சமத்துவம்னு போராடினது திராவிடர் கழகம். ஆட்சிக்கு வந்ததும் அதை சட்டமாக்குனது திராவிட முன்னேற்ற கழகம். கிடைச்ச அந்த இடஒதுக்கீட்டால படிச்சு மேல் படிப்பு படிச்சு வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போனதும் அவங்க எதிர்கொள்ற முதல் கேள்வி என்ன தெரியுமா? நீங்க பிராமினா? அப்படி கேட்கறதுக்கான காரணம் என்ன? ஏன்னா வர்ணாசிரம முறை அந்த அளவுக்கு உலகெங்கும் பரவி இருக்கு, பரவ விட்டுருக்காங்க. உயர் ஜாதி ஹிந்துக்களா தங்களை நினைச்சுக்கிறவங்க மத்தியில ஆணவ படுகொலைங்கிறத ஒரு கௌரவமா நினைக்கிற ஒரு மனோபாவம் தானே இன்னைக்கும் இருக்கு. இதுக்கு காரணம் என்ன? சனாதன தர்மத்துல சொல்லப்பட்டிருக்கிற அந்த வர்ணாசிரம பேதம் அவங்க ரத்தத்துல ஊறி போனதால தானே. அப்ப அந்த சனாதன தர்மத்தை ஒழிப்பேன்னு சொல்றதுல என்னங்க தப்பு? இங்க மனுஷனுக்கு தேவை மனித நேயம் தானே தவிர சாதி இல்லை. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினு பயிர் மேல வள்ளலார் காட்டின அக்கறையை விடவா சக மனிதனோட உயிர் மேல காட்டாத சனாதனம் உயர்ந்தது? இங்க இந்துக்களோட வழிபாட்டு முறைகளை யாரும் எதிர்த்து நிக்கல. கற்பனையான கதாபாத்திரத்துல வர்ற புராண கதைகள்ல வர்ற கதாபாத்திரங்களை கடவுளாக்கி புரியாத மொழியில ஒரு மந்திரத்தை சொல்லி தேவ பாஷைன்னு அவங்களால சொல்லப்படுற ஒரு மொழிய மந்திரமாக்கி நமக்குள்ள பேதத்தை உருவாக்கி அடிமையாக்க நினைக்கிறவங்களை தான் எதிர்த்து நிற்கிறாரு உதயநிதி ஸ்டாலின். நம்மளோட ஒரு காலத்துல வாழ்ந்த நம்மோட மூதாதையர்களான சுடலை மாடன், பெரிய கருப்பன், ஐயனார், கண்ணாத்தான்னு கும்பிடுற இடத்துல மனுஷங்களுக்குள்ள பேதம் உண்டா? தீண்டாமை உண்டா? இல்லையே. அப்ப அங்க மட்டும் ஜாதி கலவரம் மத கலவரம் நடக்குதுன்னா இதுக்கு யார் காரணங்கிறத வாசிப்பு மூலமா இன்றைய இளம் தலைமுறையினர் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்ல, இப்படி நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த அடுத்தவங்க கிட்ட பகிர்ந்து கொள்வதன் மூலமா வளமான தமிழ்நாடு நிச்சயமா உருவாகும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு. 25 plus branches and still growing. Arabian Garden Seafood Restaurant. இருந்தால் நிச்சயம் படுக்கத்தான் நேரிடும். திட்டமிடப்பட்ட பெரிய காரியங்களை விட முடிக்கப்பட்ட சிறிய காரியங்களே மிக சிறந்தவை. எல்லாம் சரியாகவே இருக்கின்றது, பிழையெல்லாம் நம் எதிர்பார்ப்பிலும் புரிதலிலும் தான். எப்பொழுது உங்கள் பேச்சுக்கு ஒருவரிடத்தில் மதிப்பு இல்லை என்று தெரிகிறதோ அப்பொழுதே அந்த இடத்தை விட்டு விலகிவிடுங்கள். ஒருவரை பற்றி முழுமையாக தெரிந்தால் மட்டுமே விமர்சிக்கவும். ஏனெனில் ஒவ்வொரு மனமும் ஒரு உன்னதமான புத்தகம். சிலரிடம் சில விஷயங்களை புரிய வைக்க கஷ்டப்படுவதை விட சிரித்துவிட்டு கடந்து செல்வது நல்லது. வாழ்க்கையில் அதிகம் பேசாதீர்கள், இல்லையெனில் வேண்டியவர்களுக்கு கூட வேண்டாதவர்களாக ஆகிவிடுவீர்கள். உன்னை புரிந்து கொள்ளாத எதுவும் உன்னிடம் நிலைப்பதில்லை.